அது நம்ம வாழ்கிறோம் என்கிற உணர்வை பெற வேண்டும். வாழ்ந்து வாழ்ந்து கடந்து போகணும் இந்த வாழ்க்கையை. வாழ்ந்து அனுபவித்து அனுபவித்து கடந்து போகணும். ஒரு வழி பண்ணிடணும், இதான்யா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கடந்து போகணும். பார்க்குறவங்களுக்கே தெரியணும், அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்காக எதையுமே செய்யக்கூடாது, நமக்காக செய்யணும். மற்றவங்களுக்காக நம்ம பேசுகிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு அதை பேசக்கூடாது. நாம் பேசுகிறவற்றை யாருக்கு பிடிக்கிறது என தேட வேண்டும். நம்முடைய பேச்சை யார் கேட்குறாங்க, அதுபோல் பிற யாருடைய பேச்சை நாம் கேட்க முடியுது, யாருடைய பேச்சை நம்மால் கேட்க முடியுது, அதுபோல் நம்முடைய பேச்சை யார் கேட்கிறார், இந்த மாதிரி உறவுகளை தேடணும். மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசும்போது உங்களால் ஒரு வாழ்கிற உணர்வு உங்களுக்கு இருக்காது. வாழ்ந்து வாழ்ந்து கடந்து அந்த அனுபவிக்கிற உணர்வு கிடைக்காது. வாழ்க்கை அனுபவிக்கிற உணர்வு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எப்போவுமே நீங்களாக இருங்க. மற்றவங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்கிற உறவை தேடுங்கள். உங்களை விரும்புகிற நீங்களாக இருங்க. உங்களை விரும்புகிற, உங்களை ஏற்றுக்கொள்கிற, உங்களை தேடி வருகிற, நீங்கள் வேண்டும் என்று உங்களை தேடி வருகிற உறவுகளை தேடுங்கள். அதுபோல் நீங்கள் யாரை தேடி போகிறீர்கள் அவர்களை கண்டுபிடிங்க. நீங்கள் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற அவருக்கு தகுந்த மாதிரி அவரை தேடி செயற்கையாக போகாமல் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அதை கண்டுபிடிங்க. இவரை தேட மாட்டேங்குது, எனக்கு இவரை பிடிக்கல, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி அப்போ அவர் பின்னாடி போங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். மற்றவங்களுக்காக நம்ம நம்மளை மாற்றிக்கவே கூடாது. நம்ம மற்றவங்களுக்காக பேசக்கூடாது. மற்றவங்க விருப்பத்துக்கு நமது உரிமைகளை மற்றவங்க தேர்ந்தெடுக்க நம்ம தீர்மானம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத உங்கள் மனைவி தீர்மானிக்கக்கூடாது. அவங்க சமைச்சு வச்சுருவாங்க, நீங்கள் சாப்பிட்ணும். ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவங்க இன்றைக்கி பொங்கல் சமைச்சாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்க. அப்போ அப்படின்னா நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலே இல்லை, மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க, அவங்க விருப்பத்துக்காக வாழ்கிறீங்க. அவங்க என்ன சமைச்சாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரியே இருக்கக்கூடாது. உங்கள் உணவு உங்கள் பொறுப்பில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்படின்னா உங்கள் உணவு முதல்ல உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை, என் மனைவி தான் சமைப்பா, அவள் என்ன சமைப்பாலும் நான் சாப்பிடுவேன், அப்போ அவங்க என்ன சமைச்சாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. இப்படி தான் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தகுந்தா போன்று நமது விருப்பத்தை மாற்றிக்கொள்கிறோம். மற்றவங்க தான் நமது விருப்பத்தை தீர்மானம் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நான் என்ன சாப்பிடணுங்கிறது, அப்போ நான் எனது உணவை நானே சமைக்க வேண்டும். அவரவர் உணவை அவரவரே சமைக்கணும். அப்போ தான் நான் உணவு நான் சமைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று அர்த்தம். எனது விருப்பத்திற்கு நான் வாழ்கிறேன், எனது விருப்பத்திற்கு நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது இருக்குல்ல, அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படியா அது அப்படின்னு ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது. அதற்கு இவ்வளோ கஷ்டப்படணும். இல்லை, நான் என் உணவை இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சமையல் கட்டு தான் இருக்குன்னா இன்னொரு சமையல் கட்டு உங்களுக்கு நீ கட்டியாகணும். உங்கள் கழிவறையை நீங்கள் தான் தூய்மை செஞ்சாகணும். உங்கள் அறையை நீங்கள் தான் தூய்மை செஞ்சாகணும். உங்கள் ஆடையை நீங்கள் தான் துவைக்கணும். நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் தான் கழுவணும். உங்கள் அடிப்படையான வேலைகளை முதல்ல நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். உங்கள் உணவை நீங்கள் சமைக்கணும். நீங்கள் என்ன சாப்பிடணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தர் முடிவு பண்ணக்கூடாது. அப்போ ஈஸியாக இருக்குது, யாரோ ஒருத்தர் சமைச்சு தராங்க, ஈஸியாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பத்தை மற்றவங்க முடிவு பண்ணுற உங்கள் வாழ்க்கையை உங்களால் நீங்கள் வாழவே முடியாது. இதுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது எப்படி, வாழ்ந்து 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 அனுபவித்து இந்த வாழ்க்கையை கடந்து போவது எப்படி என்பதற்கான விதிமுறை, ஃபார்முலா. ரொம்ப கஷ்டம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, சாதாரண விஷயமே கிடையாது. பெண்ணை அடிமையாக நினைக்கிற ஒரு ஆணால் தனது வாழ்க்கையை வாழ முடியாது. அந்த பெண்ணையும் வாழ விட மாட்டான், அவளுடைய விருப்பத்திற்கு வாழ விட மாட்டான். ஏன்னா பெண்ணை அடிமைப்படுத்தி சமைக்கிறதுக்காக தானே அடிமைப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஆண் தனது விருப்பத்திற்காக வாழ முடியாது. அவள் என்ன சமைக்கிறாளோ இவன் சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த உணவு இவன்கிட்ட ஒரு வேலையை பார்க்கும். அப்போ இவன் விருப்பத்துக்கு அப்போ அந்த மாதிரி ரொம்ப முக்கியம், சாதாரண விஷயமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது, உங்கள் விருப்பத்திற்கு தகுந்த நீங்கள் வாழ்வது சாதாரண விஷயமே கிடையாது.